ஃபஸ்ட்டு எங்களை பற்றி ஒரு அறிமுகம் செஞ்சுக்கிறோம். நாங்கள் சிவகாசியில் கிட்டத்தட்ட 25 வருஷமாக ஏபிஜே டைனமிக் ஃபவுண்டேஷன் அப்படின்ற பேரில் ஒரு ட்ரஸ்ட் வச்சு நடத்திட்டு வரோம். இதில் நாங்கள் வந்து எல்லா விதமான சேவைகளையும் பண்ணுறோம். அதாவது உணவு, உடை, கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு, சுயதொழில் பயிற்சி, வளம், வளர்ச்சி, இது தவிர வந்து மரங்கள் நடுறது, குளங்களை தூர்வாடுறது, ஏழை பெண்களுக்கு திருமண உதவி, இப்படி எல்லா விதமான சேவைகளும் நாங்கள் பண்ணிட்டு வரோம். எங்கள் அமைப்போட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, எந்த பொருளுமே வீணாக குப்பைக்கு போகாமல் மக்களுக்கு உபயோகப்படணுன்றது தான். அதாவது இதுக்கு நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, நம்ம அமைப்பு சார்பாக ஏபிஜே உணவு வங்கி அப்படின்ற பேரில் எங்கள் ஊரில், அதாவது சிவகாசி, விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பப்ளிக்கில் ஒரு சேரிட்டி சென்டர் நடத்திட்டு வரோம். இதில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, உங்கள் வீட்டில் என்னெல்லாம் உங்களுக்கு தேவையில்லையோ, அதாவது உங்கள் பிள்ளைங்க யூஸ் பண்ணுற நோட்டு, புத்தகம், பேனா, பென்சிலு, ட்ரெஸ்ஸு, எந்த ஜாமானாக இருந்தாலும், யூஸ் பண்ணக்கூடிய எந்த ஜாமானாக இருந்தாலும் வேணான்னு சொன்னால் நம்ம சென்டரில் வந்து அடுக்கி வச்சுட்டு போயிடலாம். இங்கே வர யார் வேணாலுமே அதை இலவசமாக எடுத்து உபயோகப்படுத்திக்கலாம். மெயினாக நாங்கள் இதில் என்ன பண்ணுறோன்னா, சாப்பாடு, உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க, சாப்பாடு மீதமாகுது, அதை நம்ம சென்டருக்கு அனுப்பி வச்சிடலாம். இது தவிர எங்கள் ஊரில் இருக்கிற, எங்கள் ஊரும் கிடையாது, அது சுற்றி இருக்கிற எல்லா ஊரில் இருக்கிற கல்யாண மண்டபம், ஹோட்டலு, திருவிழா, அன்னதானம், இப்படி எங்கெல்லாம் உணவு மீதமாகுதோ அதை நம்ம சென்டருக்கு அனுப்பி வச்சுருவாங்க. நாங்கள் அதை கலெக்ட் பண்ணி தேவைப்படுற மக்களுக்கு, பசிக்கிற மக்களுக்கு ஒவ்வொரு தெருவிலையும் போய் 24x7 டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற வேலையை நாங்கள் பண்ணிட்டு வரோம். இதை கடந்த 11 வருஷ காலமாக நாங்கள் பண்ணிட்டு வரோம். இந்த 11 வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு நாங்கள் இந்த உணவை கொடுத்துருப்போம். இதில் என்னென்னா, இதில் நாங்கள் எங்கள் கையிலேருந்து சமைச்சு கொடுத்ததோ இல்லை நாங்கள் ஏற்பாடு செஞ்சு கொடுத்ததோ கிடையாது. மக்களாகிய உங்ககிட்டேருந்து வாங்கி மக்களுக்கே திருப்பி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி எங்களை பார்த்து நிறைய தன்னார்வ அமைப்புகள் இந்த சேவையை எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது மூலமாக ஒவ்வொரு நாளுமே ஆயிரக்கணக்கான சாப்பாடு குப்பைக்கு போகாமல் மக்களுக்கு உபயோகப்படுது.